இந்தியாவில் எலெக்ஷன் நடக்க போகுது. ஸோ எல்லா கட்சிகளுமே ரெடி ஆகிட்டாங்க. தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் ஃபேஸ்லேயே எலெக்ஷன் நடக்குது. ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு இருக்குது. ஸோ எல்லா கட்சிகளும் அவங்கவுங்களோட வேலையை தீவிரமாக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாலின் டிஎம்கே கூட்டணி வந்து ஆரம்பத்துலேருந்தே ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டு முடிச்சிட்டாங்க. கூட்டணி செட்டில் ஆயிடுச்சு, வேட்பாளர் தேர்வு செஞ்சாச்சு, யார் யாருன்னு அறிவிச்சாச்சு. இன்றைக்கி திருச்சியில் அவங்க ஃபஸ்ட்டு பொதுக்கூட்டத்தையும் போட்டுட்டாங்க இந்த எலெக்ஷனுக்கு. ஸோ திருச்சி எப்போவுமே திருப்பு முனை மாநாடு அப்படின்னு எல்லா கட்சிகளும் சொல்லுவாங்க, குறிப்பாக கலைஞர் சொல்லுவார். ஏன்னா திருச்சியில் ஒரு விஷயம் அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு பிலீவ் பண்ணி தான் இங்கே பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து அந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் தமிழ்நாட்டில் மோடிக்கு எதிரான இது இருக்குது அப்படிங்கிறது. மோடி இந்த கூட்டத்தை பார்த்தாருன்னா பயந்துருவார். ஸோ அந்தளவுக்கு தான் இருக்குது நிலமை. தமிழ்நாட்டில் இதான் சுச்சுவேஷன். பட் நார்த் இந்தியாவில் என்னங்கிறது தெரில. இந்த எலெக்ஷனில் டிஎம்கே கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. 40க்கு 40 ஜெயிக்கும். ஸோ இன்றைக்கி வந்த கூட்டம் அண்ட் முதலமைச்சர் பேசுனது எல்லாமே அதுக்கு ஒரு ஆரம்பம். சப்ஸ்கிரைப் டு த சேனல். தேங்க்யூ.